ரமதான் ஒரு புனிதமான மாதம். இந்த மாதம் நமக்கு அல்லாவிடம் நெருக்கமாக செல்ல ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் சில தவறுகள் நம்ம நோன்பின் நன்மையை குறைக்கலாம். 1. பிறரை பற்றி பின்னால் பேசுதல். நோன்பு வெறும் பசி தாகமல்ல, நம் நாக்கையும் கட்டுப்படுத்த வேண்டும். பின்னால் பேசுவது, அதாவது பழி சொல்லுவது, நம்ம நன்மையை குறைக்கும். 2. தொழுகையை அலட்சியம் செய்வது. ரமதானில் தொழுகைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. ஃபஜர், மக்ரிப், தராவீஹ் போன்ற தொழுகைகளை தவறவிடக்கூடாது. 3. இஃப்தாரில் உணவு வீணாக்குதல். ரமதான் எளிமையை கற்றுத் தருகிறது. அதிகமாக எடுத்து வீணாக்காமல் தேவையுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4. நேரத்தை வீணடித்தல். அதிகமாக மொபைல், சமூக ஊடகம், விளையாட்டு ஆகியவற்றில் நேரம் செலவிடாமல் குறைந்தபட்சம் சில நிமிடங்களாவது குர்ஆன் ஓத முயற்சிக்க வேண்டும். 5. ரமதான் முடிந்ததும் பழைய பழக்கத்துக்கு திரும்புதல். இந்த மாதத்தில் தொடங்கிய நல்ல பழக்கங்கள் தொடர வேண்டும். ரமதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ரமதான் ஒரு மாதம்தான், ஆனால் அது நம்ம மனதை சுத்தப்படுத்தும் ஒரு பயிற்சி. அல்லாஹ் நம்ம நோன்பையும் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமீன்.